அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பிணி பெண்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக கர்ப்ப காலத்தில் மகப்பேறு நிதியுதவி திட்டம் வழங்கப்படுகிறது. இதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் மகப்பேறு நிதியுதவி திட்டமானது மத்திய அரசு சார்பாக பிரதம மந்திரி மகப்பேறு நிதியுதவி திட்டம் என்றும், மாநில அரசு சார்பாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால உதவித்தொகை திட்டம் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது. மகப்பேறு நிதியுதவி பெற விரும்புவோர் பட்டியலினத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டை, மத்திய மாநில மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட 14 ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ளலாம். அவ்வாறு பதிவு செய்பவர்களுக்கு முதல் தவணையாக கர்ப்பகாலத்தின் 4வது மாதத்தில் ரூபாய் 6000, 2ஆம் தவணையாக குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் ரூபாய் 6000, 3ஆம் தவணையாக குழந்தையின் 9வது மாதத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படும். மேலும் கர்ப்பகாலத்தில் 2000 ரூபாய் மதிப்புள்ள 2 ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்படும். ரொக்கம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகம் என மொத்தம் ரூபாய் 18,000 இதில் அடங்கும். முதல் 2 குழந்தைகளுக்கு இந்த மகப்பேறு கால நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்தொகை ஆதாருடன் இணைந்த வங்கி சேமிப்பு கணக்கில் மட்டுமே செலுத்தப்படும். இது குறித்து கர்ப்பிணியர் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மகப்பேறு கால நிதியுதவி பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.picme3.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபன்ட் சோக்கவுட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க MRMBS அப்ளிகேஷன், அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அல்லது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இரண்டுமே ஒன்றுதான். மத்திய அரசு அல்லது மாநில அரசு 2 திட்டத்திற்குமாக நீங்க ஒரே விண்ணப்ப படிவம் சமர்ப்பித்தால் போதுமானது. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி MRMBS அப்ளிகேஷன், அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால உதவித்தொகைக்கான அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு முதலில் RCH ஐடி பெற்றிருக்க வேண்டும். RCH ஐடி எவ்வாறு பதிவு செய்வது, எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி ஏற்கனவே சேனலில் ஒரு வீடியோ பதிவிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். புரியாதவங்க பார்த்து புரிந்து கொள்ளலாம். RCH ஐடி பெற்றுள்ளவர்கள் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு கால உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த அப்ளிகேஷன் பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல மதர் RCH ஐடி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க பதிவு பண்ணி உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய RCH ஐடி இங்கு பதிவு செய்ய வேண்டும். RCH ஐடி என்டர் பண்ணின பிறகு கெட் டேட் கொடுத்தீங்கன்னா கர்ப்பம் பதிவு செய்த தேதி இங்கே வரப்படும். அதன் பிறகு கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா பயனாளியின் பெயர், ஆதார் நம்பர், கணவர் பெயர், கணவரின் ஆதார் எண், பயனாளியின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண், கணவரின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண், மனைவியின் பிறந்த தேதி, முகவரி விவரங்கள், அதன் பிறகு கேட்கப்பட்டுள்ள டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ண வேண்டும். வங்கி கணக்கு விவரங்கள், தற்போதைய முகவரி ஆதாரத்துடன் பிரசவம் உத்தேசித்துள்ள முகவரி, எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் 14 விதமான டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதில் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்க அப்லோட் பண்ண வேண்டும். அந்த சர்டிபிகேட் நம்பரை இங்க என்டர் பண்ண வேண்டும். எல்லாமே கிளியராக என்டர் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் மகப்பேறு நிதியுதவி பெறுவதற்காக எனது ஆதார் எண் மற்றும் அடையாள அட்டையை பயன்படுத்த இதன் மூலம் சம்மதிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான கர்ப்பிணி பெண்களுக்கு தகுதியான காலத்தில் இந்த மகப்பேறு கால நிதியுதவி வழங்கப்படும். 2 தவணையாக 6000 ரூபாய் 6000 ரூபாய் வழங்கப்படும். அதன் பிறகு குழந்தை பிறந்து 9வது மாதத்தில் 2000 ரூபாய் 3வது தவணையாக உங்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் கர்ப்ப காலத்தில் 2000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகமானது 2 வழங்கப்படும். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மகப்பேறு கால நிதியுதவி திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.